பயண காற்று செய்திகள். விருதுநகர் வாழ் பெரியோர்கள் முன்னெடுப்பில் முயற்சியில் தற்பொழுது மிக சிறப்பாக சார் வணக்கம் என்பதை சொல்ல முடியும். அதனாலதான் இந்த பேருந்து நிலையத்தை உருவாக்க வேண்டும், மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு 6 மாத காலம் தொடர்ச்சியாக 20 கூட்டங்கள் நடந்தது. அதை சொல்றதுதான் எனக்கு வரணும்னு நினைச்சேன். 6 மாத காலம் ஒவ்வொரு தரப்பையும் அவங்களுடைய சிக்கல் என்ன, அதுக்கான தீர்வு என்ன, 2 பக்கமும் மாறி மாறி சொல்றாங்கன்னா அதற்கான சமநிலை நடுநிலை தீர்வு என்ன என்பதை பொதுமக்களை அவர்களே பேசி 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 அதை உருவாக்குறாங்க. இதை அரசு அலுவலர்களும் சரி, குறிப்பாக விருதுநகருடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், அரசினுடைய போக்குவரத்து துறை அலுவலர்கள், டிஎன்எஸ்டிசி, நகராட்சி எல்லாரும் உட்கார்ந்து இதை தொடர்ச்சியாக ஒரு 6 மாத காலம் இது எப்படி பண்ணலாம் என்று ஒரு நெடிய பேச்சுவார்த்தை, அப்புறம் ஒவ்வொரு தரப்புலையும் கோரிக்கைகள் அவற்றை எல்லாம் நிறைவேற்றி ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு படியாக நகர்ந்துதான் கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்த பேருந்து நிலையம் 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் செயல்பட்டது. அதை செயல்பட்டதற்கு பிறகு கூட ஒரு 10 கூட்டங்கள் அவ்வப்போது நடந்தது. அதனுடைய நடைமுறை சிக்கல்கள் நிறைய பேருந்துகள் வர்றப்ப, குறிப்பாக மதுரைக்கு செல்லக்கூடிய பேருந்துகள்ல சிவகாசியிலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் வரல, அப்புறம் பைபாஸ் ரைடர்ஸ் உள்ள வரல, அப்புறம் இப்ப இந்த 200 நாளுக்கு கடந்தப்போது கூட இப்ப கூட நம்ம நந்தா ஹோட்டல்ல இருந்து சிவகாசியில இருந்து வரக்கூடிய பேருந்துகள் ஆத்துப்பாலம் வழியா வராங்க. அதனால வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படியே போயிடுறாங்க என்று ஒரு இது இருந்தது. அதனால அந்த பகுதி ஆத்துப்பாலத்துல இருந்து நந்தா ஹோட்டல் வரையில் இருக்கக்கூடிய பகுதியை ஒன்வேவா மாத்திட்டா மறுபடியும் தான் வருவாங்க என்று கேட்டாங்க. அதற்கும் நேற்று தான் அதற்கான உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்படி ஒவ்வொரு செயலாக செய்கின்ற போதுதான் அது பொதுமக்களுடன் இணைந்து மக்களுடைய கோரிக்கைகளின் அடிப்படையில் அவர்களுடைய எந்த நலனையும் பாதிக்காத வகையில் ஒரு தொடர்ச்சியாக செயல்பட்டுதான் இந்த பேருந்து நிலையத்தை அனைவரும் இணைந்து, மாவட்ட ஆட்சியரோட முயற்சியே கிடையாது. எல்லா தரப்பு மக்கள், அந்த நகரினுடைய வடக்கு புறத்தில் வசிப்பவர்கள், தெற்கு புறத்தில் இருக்கக்கூடியவர்கள், உள்ளாட்சி அமைப்புகள், நிறைய ஆர்வலர்கள், இதற்காக நிறைய ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய சாலை பாதுகாப்பு கூட்டத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக பல முறை சொல்லியிருப்பாங்க, ஒரு 1.5 வருஷமா. அதனால இது ஆரம்பிச்ச உடனே அதை நிப்பாட்டிக்கக்கூடாது என்பதற்காக என்னென்ன சிக்கல்கள் நன்கு ஆராய்ந்து அனைத்து துறைகள், போக்குவரத்து துறை, நகராட்சி, பொதுமக்கள் என அனைவரும் இணைந்து இந்த பேருந்து நிலையத்தை மிக சிறப்பாக 204 நாட்களாக கடந்து ஓடிக்கொண்டிருப்பது என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று வெளியூர் மக்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும் அந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கு. ஆனால் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை விருதுநகரினுடைய நகர்ப்புற மக்கள் தான் இதை உணர்ந்திருக்கிறார்கள். இதை இன்னும் தொடர்ச்சியாக நிறைய கோரிக்கைகள் சொன்னாங்க. சேர்மன் பேசுறப்ப பைபாஸ்ல இருந்து வரக்கூடிய ஆம்னி பேருந்துகள் நிறுத்துவது தொடர்பாகவும், இரவுல வரக்கூடிய திருநெல்வேலியிலிருந்து மதுரையிலிருந்து வரக்கூடிய பைபாஸ் ரைடர்ஸ் தொடர்பாக ஏற்கனவே பேசிட்டு இருக்கிறோம். அதில் சில பேருந்துகள் அரசுடைய விதிமுறைகள் படியே அந்த போக்குவரத்து கழகம் 1 to 1 தான் வாங்கியிருக்காங்க, பாயிண்ட் டு பாயிண்ட். அந்த பேருந்துகள் எந்த ஊர்லையுமே நிப்பாட்ட முடியாது, அது உரிய விதிமுறைகள் படி நிப்பாட்ட முடியாது. மற்ற பேருந்துகள் எல்லாம் போக்குவரத்து கழகத்துடன் அவங்கள்ட்ட பேசி உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டு அந்த சிக்கல்களும் விரைவில் களையப்படும். குறிப்பாக நகராட்சி இந்த பேருந்து நிலையத்தை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும். குறிப்பாக இங்கே கடைகள் தான் பொதுமக்களுக்கு தேவைப்படுது, அதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் டெண்டர் வச்சு ஒரு வெளிப்படைத்தன்மையோட நிறைய நல்ல பொதுமக்களுக்கு சேவைகள் வழங்கக்கூடிய வகையில் இந்த பகுதியினுடைய அடிப்படை டீ ஷாப்கள், மற்ற ஹோட்டல் இவற்றையெல்லாம் விரைவில் கொண்டு வரணும். இந்த பேருந்து நிலையத்திற்கு பிறகு இந்த நகரினுடைய தெற்கு பகுதி நிறைய வளர்ச்சியை பெற வேண்டும். விருதுநகர் மிகப்பெரிய ஒரு வரலாற்று பெருமைமிக்க நகராட்சி. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த நகராட்சியில் நகர்மன்ற தலைவராக இருந்து பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை, குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றிய வரலாற்றை உடைய இந்த நகரம் இன்னும் சிறப்பாக வளர்ந்து பொதுமக்களுக்கு நிறைய சேவைகளை அளிக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இதை சிறப்பாக செயல்படுத்திய அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இரவு பேருந்து இல்லைங்கிறத
எங்களுக்கு பஸ் கொடுத்தா கூட எங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்று 9:30 மணிக்கு மேல பேருந்து இங்க வர்றதே கிடையாது.